வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். துலா ராசி என்றாலே மிகவும் தன்மை வாய்ந்த அற்புதமான, எல்லோரிடம் இனிமையாக பேசி பழகினாலும் அவர்கள் செய்கின்ற குற்றத்தை தனக்காக ஏற்றுக்கொள்வதோ இல்லை அவர்களை சுட்டி காட்டிட்டு பகைமை பெறுவதோ ஒரு குணமாக உங்கள்கிட்ட இருப்பது அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அந்த குணம் இந்த ஆவணி மாதத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றால், பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருக்கிறார் சூரிய பகவான், அவரோடு கேது பகவானும் இருக்கிறார். உங்களுக்கு எப்படி இந்த இன்னலுக்கு நீங்கள் சிக்கிட்டீங்க, எப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது, எப்படி நீங்கள் தப்பிப்பீங்க, இதுதான் இந்த மாதத்தோட உங்களோட விளைவு. நான் எந்த விஷயத்துலையும் அகப்பட மாட்டேன்னு சொன்னவங்களும் அகப்பட்டுருவீங்க. நான் எந்த விஷயத்தையும் விட மாட்டேன்னு சண்டை போட்டு அதை வாங்கணுன்றவங்க செயலாக நினச்சா செய்ய மாட்டீங்க. இப்படியும் உங்களுக்கு பிரச்சனை வரும், அப்படியும் பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு துணிச்சலான சம்பவங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் ஆகக்கூடும். ஒரு புதிய முயற்சியும் ஒரு புதிய பழக்க வழக்கங்களும் உங்களை நாடி வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் சொல்லுவாங்க. அதில் உள்ள நல்லது கெட்டதை நல்லா உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட அதில் தெளிவு பெற்று வெளில வந்துடுவீங்க. அடிப்படையில் இந்த துளாராசி நேயர்கள் சிறப்பானவர்களாக இருந்தாலும் கூட அந்த சிறப்பானவர்கள் இந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில் சில காரியங்களை பெரியவங்களை முன்னிறுத்தி செய்தீர்களானால் சில சிறப்புகளை நீங்கள் பெறலாம். லாபம் என்பது வரக்கூடிய சூழ்நிலையில் அதை வர வைப்பதும் அதை தக்க வைப்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய எண்ணமானது இந்த இடத்தை எப்படி எடுத்துகிட்டு போகுன்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அந்த பிறப்பு ஜாதகத்தினுடைய நுட்பத்தை கொண்டு தான் இப்பொழுது கோச்சாரப்படி அது தீர்மானிக்க முடியும். அப்படி தீர்மானிக்கின்ற பொழுது நாம் நம்மளுடைய இடத்தை எப்படி தக்க வைத்து அதை பக்குவப்படுத்தி மற்றவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லாத இருக்கலாம்னு நம்ம தான் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அதுக்கு இயற்கையானது உங்களுக்கு மிக தெளிவான வழியில் எடுத்துகிட்டு போகுது. ஆங்காங்கே இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குதே தவிர உங்களை கெடுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஏற்கனவே அவசரப்பட்டு போய் விழுந்துருவீங்க. சில விஷயத்துக்காக நியாயத்தை கேட்டுவிடுவீங்க. அந்த நியாயம் கேட்பது இப்போது கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் தப்பு, அப்படி கேட்காத இருந்தாலும் தப்பு தான் என்ற நிலைமையில் நீங்கள் இப்போது இருப்பீங்க. பயம், ஆசை, வெட்கம், திட்டுறது, பிற இடத்துல அதே நேரத்தில் நான் ரொம்ப பாசமாக இருக்கிறது, அவங்களோட மோகம் கொள்வது. மோகம் கொள்வது எப்படி என்றாலும் பொண்ணு பொருள் இது மாதிரி இருக்குன்னா நீங்கள் கம்பெனி எதையும் கண்டுக்காத இருந்தாலும் கூட இப்போ என்ன சொல்லுவீங்க, சரி சரி பரவாயில்ல, அந்த லாட்ரி சீட்டு விழுமா, இல்லை இதன் மூலமாக பணம் வருமா, அதன் மீது ஒரு மோகப்படுவது. சில மனிதர்களோடு பழகும்போது இவங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் நீங்களாக தீர்மானித்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வாழ்த்துறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். இதில் ஒரு சாரர் அப்படியே ஆண்களாக இருந்தால் சிலரை பற்றி பேசுறதுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு கோவப்படுவாங்க, நகர்ந்து போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் பேசுனா சண்டை வரும், அந்த எண்ணத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, பேசாத இருந்தாலும் அவங்க மேலே பாதிப்பும் பழியும் பாவமும் வந்து விழும். ஏன்னு கேட்டால் மிதுன ராசியிலேருந்து வரக்கூடிய அந்த குரு பகவான், அந்த சுக்கிர பகவான்,
அவங்களுடைய ரேஸ் வந்து இவங்க மேலே விழும்போது எப்படி இருக்குன்னா எதுவுமே பேச முடியாததாக இருக்கும். போதுமா போதும், வேணுமா வேணும், வேண்டான்னா வேண்டாம். இதை மற்றவங்க தான் இவங்களுக்காக தீர்மானிக்குமே தவிர இவங்க தீர்மானிக்க முடியாது. ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தை கடப்பதற்கு நீங்கள் ஒரு சரியான நடுநிலையில் இருந்து உங்களை தக்க வைத்து கொண்டால் உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக போகும். ஏதேனும் பொருள்கள் வாங்கி சேர்ப்பதும், ஏதாவது பொருள்களுக்காக முயற்சி செய்வதும், அதுக்காக ஏதேனும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஆர்டர் என்னன்னா டிலே ஆகும். அது உடனே வர வேண்டியது டிலே ஆகும். டிலே ஆகிறதுனால ஒரு கேள்வி கேட்பீங்க, அந்த கேள்வியிலேருந்தே பதில் என்னன்னா அப்படியே மாறும். சில பேருக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். இது ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரனை இருந்து பார்க்குறது வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு இப்படி தான் உங்களை எடுத்து செல்லும். ஆகையினால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக இதை எப்படி மேலும் கீழுமாக அனுசரித்து எடுத்து போக வேண்டும் என்ற நுட்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று தான் இந்த இடத்தில் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் அதை செய்வீர்கள் இதை செய்வீர்கள் என்று இந்த மாதத்திற்கு சொன்னால் அது செயலுக்கு உதவாது. ஆகையினால் தைரியமாக நீங்கள் உங்களை திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பான நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை மிகவும் நல்ல நல்ல இடத்துல யோசிக்கிற சூழ்நிலையில் பல புத்தகங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக வைத்திருக்கின்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். பல முன்னோர்கள் தன்னோட வழிக்காக வகுத்து வச்சிருந்த நுட்பமான பாடல்கள், அனுபவங்கள், அவர்களுடைய சித்தர் பெருமக்கள் வழிகாட்டிய நெறிமுறையில் வாழ்ந்த அனுபவங்கள்லாம் ஒன்று சேர்த்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக என்னை மிகவும் ஆழ்ந்த நிலையில் இரவு பகல் யோசித்து உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் புரட்டி பார்க்கும்போது, கணித்து பார்க்கும்போது நடக்கின்ற சம்பவங்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாகவும் உங்களை சார்ந்தோர்கள் ரீதியாகவும் குலதெய்வத்தின் மூலமாகவும் சிறப்பாக எடுத்து சொல்வதை நீங்கள் பெருமையோடு என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்க. அதுவும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு தந்தமைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதை கேட்டு தெளிவாக அதை வழி நடத்துகிற உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உங்களுக்காக, உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நியூ ஜென்ரேஷனின் வழிகாட்டுதலின் பேரில் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலர்ந்த வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்சத்தின் ஆசிகளும் நிறைந்திருக்கட்டும்.